நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது திமுகவில் இருக்கவங்களாவது பொறுக்கித்தனம் பண்ணுவாங்க, ரவுடிசமாக பேசுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு ஒருத்தவன் பப்ளிக் பிளேஸில் இப்படி பேசுவான் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த பொன்ராஜ் ஏற்கனவே தமிழக பெண்கள் தளபதி விஜய் ஆதரிக்கிற பெண்களை விபச்சாரின்னு சொல்லி அதுக்கு தளபதி விஜய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு தளபதி விஜய் இந்த விஷயத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகியிருந்தார். அப்பயே இந்த ஆளை எல்லாரும் போட்டு பொழந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஆள் பேசியிருக்க ஒரு பேச்சு அப்படின்றது சோஷியல் மீடியாலே போட்டு எல்லாம் பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் பேசுவானா அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆள் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் கரூரில் அந்த 41 பேர் இறந்தாங்க இல்லைங்களா, அதுக்கு காரணம் விஜய் தான். திமுக மேலே பழியை தூக்கி போட்டுட்டாங்க, ஸ்டாலின் மேலே பழியை ஈஸியாக தூக்கி போட்டுட்டாங்க, செந்தில் பாலாஜி மேலாம் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, 2 நாளைக்கு முன்னாடி பாட்டில் ஓடுகளை பெண்களை மேலே தூக்கி எறிஞ்சிருந்தாங்க. ஆதா அர்ஜுனா வெள்ளிவாக்கத்தில் பேசிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்குமே கூட தளபதியோட விஜயோட தொண்டர்கள் தான் காரணம், டிவிக்கு தொண்டர்கள் தான் காரணம், அவங்களே தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு அவங்களே திமுக மேல பழிய போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் பரவாயில்லைங்க. நான் அதுக்கப்புறம் இந்த ஆள் சொல்லியிருக்க ஒரு கருத்துன்றது எல்லாரும் செருப்பை கட்டி அடிக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் போற கூட்டமாக இருக்கட்டும், விஜய் கட்சிக்காரங்க நடத்துகிற கூட்டமாக இருக்கட்டும், குண்டு கூட வைப்பாங்க, குண்டு போட்டு மக்களை இவங்களை கொன்னுடுவாங்க, மக்களை கொன்னுட்டு அந்த பழியை தூக்கி கூட ஸ்டாலின் மேலே போட்டுருவாங்க. அதாவது மக்களை கொன்னுட்டு சாவடிச்சுட்டு அந்த பழியை தூக்கி கூட திமுக மேலேயும் ஸ்டாலின் மேலேயும் போட்டுட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான கட்சி அப்படின்னு இந்த ஆள் பேசியிருக்கான். தாவேகா நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் குண்டு வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. குண்டு வைத்து மக்களை கொன்றுவிட்டு அந்த பழியை தூக்கி திமுக அரசு மீது, ஸ்டாலின் அவர்கள் மீது. ஆனால் இப்படிலாம் ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். அதுக்கு தமிழ்நாடு காவல்துறையாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், எதுவுமே ஆக்ஷன் எடுக்கவே கிடையாது. ஏன்னா திமுக சொம்படிச்சு பேசிட்டு இருக்கான்றதுக்காக யாருமே அவனை கேட்கறது கிடையாது. இந்த ஆளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பா. தேங்க்யூ.